just 30 feet. அந்த 30 அடியுடைய விலையே ஒரு 5000 ரூபாய் தான் இருக்கும். இது யானை இடம், இது வா இடம்னு ரெண்டு வந்து சண்டை போட்டு அதில் 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும். அவர் உண்மையான சம்பவத்தை சொல்றாரு. இவ்வளவு சம்பவம். ஒருவன் கொலை செய்துட்டான், கைமையமாக ஆதாரம் இருக்குது. அந்த நீதிபதிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் நிரபராதின்னு வெளியே வந்துட்டார். இன்னைக்குள்ள நியாயத்தீர்ப்புக்கும் ஆணுடைய நியாயத்தீர்ப்புக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம். ஆணுடைய நியாயத்தீர்ப்புல நீங்க நானும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஆண்டவரே நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு தரேன், நீ நிரபராதியா விட்டுவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ கான்ட் பை ஆர் கேம்பிள் வித் காட். இல்ல, ஆண்டவர்கிட்ட நான் காசு கொடுத்து நியாயத்தீர்ப்பை வாங்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கும். ஒரு மனுஷன் சொன்னார், என்னையா பெரிய ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும், என்ன முன்னைக்கு சாதிச்சிடலாம். என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐசோலேஷன் என்ற ஒரு இடம் இருந்துச்சான். அப்போ போலீஸ்காரங்க நிறைய லஞ்சம் வாங்குறதாக கேள்விப்பட்ட உடனே இந்த ரவுடிசம்லாம் அதிகமாக இருக்கிறது பெங்களூர்ல என்று சொல்லியிருக்கிறாங்க. எப்படி குறிப்பிட்ட காசு கொடுத்தா அவன் எதையும் சாதிப்பான், அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. காசு கொடுத்தா ஒருத்தரை கொலை பண்ணிடுவாங்க, காசு கொடுத்தா எதையும் சரி செய்யலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு காலை நேரத்தில் 4-5 போலீஸ்காரங்க நின்றுருந்தாங்க. அவங்க வந்து காசுக்காக எதுவும் செய்யறாங்க. அவங்க இந்த 4-5 பேர் போலீஸ்காரங்க இருக்கும்போது ஒருத்தர் ஒரு மஞ்சள் பைய தூக்கிட்டு போயிருக்கிறார். அப்படியே ரோட்ல நடந்து உண்மையா நடந்த ஒரு சம்பவம். மஞ்சள் பைய கையில் அப்படியே தூக்கிட்டு போயிருக்கிறார். தூக்கிட்டு போன உடனே காலை நேரத்தில் 6 மணிக்கு ஒருத்தர மஞ்சள் பையில போறானா, முடிச்சுட்டு போறானா, ஏய் வாப்பா என்ன பண்ணுனா, ஐயா எங்க போற? அங்க போறேன், இந்த ஒரு ஐயா எனக்கு ஒரு வேலை இருந்தாங்க காசுக்காக, நான் அந்த வேலை செஞ்சுட்டு போறேன். என்னப்பா வேலை செஞ்சாங்க? பைக்கில் என்ன வச்சிருக்கிற? எதுவும் கஞ்சா வச்சிருக்கியா, அது போதை பொருள் வச்சிருக்கா? உள்ள பார்த்தா மஞ்சள் பைக்குள்ள ஒரு தலை இருக்கிறான். மஞ்சள் பைக்கில் ஒரு தலை வச்சுக்கிட்டு போறாங்க. யாரு? கொலை செய்யறதுக்கு அவளை துணிச்சலாக. அவனை நிரபராதினும் விடுதலை பண்ணிட்டாங்க. இது வந்து உலகத்தில் நடக்குகிற நியாயத்தீர்ப்பு. Today we can buy justice in this world, but certainly it is not possible in the day of judgment with God on the throne of judgment. ரோமரின் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, then each one of us will give an account of ourselves to God. நம்மை குறித்து நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ரோமரின் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வாக்கியம் சொல்கிறது. 5வது புஸ்தகங்கள் என்று வேதாகம் சொல்கிறது. எத்தனை வகையான புத்தகம் பரலோகத்தில் திறக்கப்படும்? மறைமுகமாக பாவ புஸ்தகத்தை குறித்து வேதாகம் பேசுகிறது. உங்க வேத புத்தகத்தை நீங்க யோபின் புத்தகம் என்றவங்க வாசிங்க. யோபின் புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வாக்கியம். Indirectly Bible talks about the book of sin. God is going to open the book in the day of judgment. ஆண்டவர் புத்தகத்தை திறக்க இருக்கிறார். அது 3 வகையான புத்தகத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஒன்று மறைமுகமான பாவ புஸ்தகம். அப்படின்னா நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவர் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார், மூட்டையாய் கட்டி கொண்டு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யோபின் புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வாக்கியம். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு மீறுதலும் கட்டாக கட்டப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்பதான் திறக்கப்படும்னா, நியாயத்தீர்ப்பு நாட்கள் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற வேளையில அவர் அந்த மீறுதலின் கட்டை உடைத்து பார்த்து நான் யாரு நீங்க யாரு என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுவார் என்பதை பார்க்கலாம். எரேமியாவின் புத்தகம் Book of Jeremiah chapter 2 verse 22 talks about. எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வாக்கியத்துல வாசித்து பார்க்கிறோம். God says, the stain of our iniquity before me. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தின் அந்த அழுக்கு, உன் பாவத்தின் அந்த 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 தழும்புகள் எனக்கு முன்னே இருக்குகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வாக்கியத்தை வாசிங்கம்மா. நீ உன்னை உவர்மணினாலே கழுவி அதிக சவுகாரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நீ எப்படிப்பட்ட உயர்ந்த மருத்துவத்தை வைத்தோ மருந்துகளை வைத்தோ சோப்பை வச்சு நீ கழுவினாலும் கூட உன் பாவ கரைகள் எனக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது. 2வது ஒரு புத்தகத்தை வேதாகம் சொல்கிறது, ஞாபக புஸ்தகத்தை குறித்து. மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வாக்கியம் சொல்கிறது. இந்த ஞாபக புஸ்தகத்துல யார் பேர் இருக்கும்? பாவிகளுடைய பேர் இருக்குமா? அது எப்படிப்பட்டவங்களுடைய பெயர் இந்த ஞாபக புஸ்தகத்துல இருக்கும்? God hears all our words. He gives attention to every of our word. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் உற்று கவனித்து பார்க்கிறார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Those who fear him, his and her name will be in the book of remembrance. அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுடைய பெயர் இந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, அவருக்கு பயந்தவருடைய பெயர்கள் இந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எல்லா நன்மைகளும் எல்லா நல்ல காரியங்கள் நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, அவைகள் எல்லாம் இந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா பொது சேவை, சமூக சேவை, இறக்கப்பட்டு செய்கிற ஒவ்வொரு சேவைகளையும் இந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது.
வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வாக்கியம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பதாக ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று சொன்னா பாவ புஸ்தகம் கட்டி திறக்கப்படும், ஞாபக புஸ்தகங்கள் திறக்கப்படும். 3வது புத்தகத்தை குறித்து வேதாகம் சொல்கிறது. வெளிப்படுத்தலின் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வாக்கியம் ஜீவ புஸ்தகத்தை குறித்து வேதாகம் பேசுகிறது. புக் ஆஃப் லைஃப். And another book was good, which is the book of life. Bible says in Revelation 3, வெளிப்படுத்தலின் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வாக்கியத்துல ஜீவ புஸ்தகத்தை குறித்து பேசப்படுகிறது. இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேர் இருக்கும்? வாசிங்க, எடுத்துங்க வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2-3 புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகங்கள்னா நிறைய புஸ்தகத்தை பற்றி பேசுகிறது, ஒன்றுக்கும் அதிகமாக பேசுகிறது. அதுதான் என்ன புஸ்தகம் கேட்டீங்கன்னா பாவ புஸ்தகமும் ஞாபக புஸ்தகமும். இப்ப ஜீவ புஸ்தகத்தை குறித்து பேசுகிறது. சொல்லுங்கம்மா. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதிருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நியாய தீர்க்கப்பட்டார்கள் என்று வேத புத்தகம் சொல்றது. வெளிப்படுத்தல் புத்தகம் 3வது அதிகாரத்துல 5வது வாக்கியத்துல இந்த ஞாபக புஸ்தகத்தை குறித்து இன்னும் இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து இன்னும் அதிகமாய் ஆழமாய் பேசுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வாக்கியம். He who overcomes will be thus clothed with white garments. So all those who are overcomers, மீண்டு வெளிவருகிற எல்லாருடைய பேரும் இங்க இருக்கிறது என்று சொல்கிறது வேத புத்தகம். அது மாத்திரம் கிடையாது. And I will not erase his name from the book of life. வாசிங்கமா வெளிப்படுத்தல் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வாக்கியம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் இருப்பேன் என்று அவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகையால வெண்வஸ்திரம் நல்ல காரியங்கள் செய்கிறது. பரலோக ராஜ்யத்தில் 3 புஸ்தகங்கள் நியாயத்தீர்ப்பு நாட்களில் திறக்கப்படும். பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரும் என் பேரும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. அப்படி இருக்க யாரு என்னை எதிர்த்து நிற்பா? இன்னைக்கு எதிர்த்து நிற்கிற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, வாதாடுவதற்கு எதிர்த்து நிற்கிற லாயர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்க பரலோக ராஜ்யத்துல கடைசியாக நியாயத்தீர்ப்பு நாட்களிலே என்னை எதிர்த்து நிற்கிறவன் யார்? எனக்காக வாதாடுகிற வக்கீல் யார்? என்னை நியாயம் தீர்க்கிறவர் யார் என்பதை குறித்து வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது. 3 வசனத்தை நீங்க வாசிக்கிற வேளையில இந்த 3 வசனமும் தெளிவாக இந்த காரியத்தை சொல்கிறது. சகரியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1-2வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தகம் இப்படி சொல்கிறது. Then he showed me Joshua the high priest standing before the angel of the Lord and Satan standing at his right hand and accusing him. வேத புத்தகம் சொல்றது யோசுவா அந்த நாள்ல ஆண்டவருக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்த வேளையில வலது பக்கத்துல நிற்கிற வேளையில பிசாசும் எழுந்து நின்று இந்த யோசுவாவுக்கு விரோதமாய் பேசினான் என்று வேத புத்தகம் சொல்கிறது. வாசிங்க தமிழ் அழகாக. யோசுவா சகரியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வாக்கியம் 2வது வாக்கியம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று. இப்ப பாருங்களேன், உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு நான் ஒரு ஆள் அடிச்சிட்டோம்னா அந்த ஆள் போய் போலீஸ்ல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு? இந்த பாஸ்டர் என்னை அடிச்சிட்டாரு, இவரை இப்படி திட்டாரு. ஒரு மூப்பரை திட்டினாலும் சரி, ஒரு வாலிபரை திட்டினாலும் சரி, ஒரு மெம்பரை திட்டினாலும் சரி, மெம்பர்